தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் விஜய் நண்பர் பிரபல நடிகர் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இடைத்தேர்தலில் பிரபல நடிகர் விஜய் நண்பர் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது விஜய் நண்பரான ஸ்ரீகாந்த் தூத்துக்குடி அமைச்சராக உள்ளார். விஜய் நண்பர்கள் பலர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். விஜய் நெருக்கமானவர்கள் அரசு பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தற்பொழுது விஜய் நண்பர் ஒருவரை இடைத்தேர்தல் மூலம் வெற்றி பெற வைத்து தமிழக சட்டசபை உறுப்பினராக்கி அமைச்சராக்க திட்டமிட்டுள்ளார் ஜோசப் விஜய். அவர் வேறு யாருமல்ல, பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜெய். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜெய் சுப்பிரமணியபுரம் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். ஜெய் தற்பொழுது சட்டசபை தேர்தலின் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைக்கு முன்தினம் தமிழக சட்டசபைக்கு வந்தார். பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்து தமிழக சட்டசபை நடவடிக்கைகளை பார்வையிட்டார். பத்திரிகையாளர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்தது. அவரை பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளிவந்தன. தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் விசாரித்த போது நடைபெறவுள்ள 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் ஜெய் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. மதுராந்தகம் தொகுதியில் விஜய் நண்பரும் பிரபல தமிழ் திரைப்பட நடிகருமான ஜெய் நிறுத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது. தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் நடிகர் ஜெய் போட்டியிடுகின்றார் தவேகா வேட்பாளராக. வெற்றி பெற்ற பிறகு அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நடைபெற உள்ள தமிழக சட்டசபை இடைத்தேர்தலில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் நண்பர் ஜோசப் விஜய் அவர்களுடைய நண்பர் ஜெய் போட்டியிடுகிறார்.